ஹலோ ஹாய், வெல்கம் டு ஏஎம் டிரைவிங். இன்றைக்கி நம்ம 5th டேக்கான கிளாஸ் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் வந்து ரொம்ப பதட்டமாக ஓட்டின அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்போது அவர் ஓட்டி பார்த்த பிறகு, அதாவது கிளாஸ் முடித்த பிறகு நம்ம அவர் வாயாலே கேட்கலாம் எப்படி ஓட்டுறாருன்றதை பார்க்கலாம். நிறைய அவரோட மிஸ்டேக்லாம் கவனிச்சிருக்காரு, சரி பண்ணியிருக்காரு. இப்போ இந்த தடவை அவர் ஓட்டும்போது என்னென்னலாம் மிஸ்டேக் பண்ணுறாருன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கியர் போட்டுக்கலாம். கவனமாக செய்யுங்க, நிதானமாக செய்யுங்க. போடு. இப்போ அந்த மூவிங் பாயிண்ட்டை ரொம்ப மெதுவாக நோட் பண்ணுங்க, லாங் ஃபோக்கஸில். இன்னையோட எத்தனை நாள் ஆகுது? 5வது நாள். ஓகே, கொஞ்சம் லெஃப்ட் வந்துடுங்க. இப்போ ஸ்பீடை மெதுவாக. ஓகே, நெக்ஸ்ட் டைரக்ஷன் பாருங்கள். முக்கியமாக டைரக்ஷன் நல்லா கவனிக்கணும், அதுதான் இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது என்ன பண்ணுங்கள், வண்டி எந்த ஃபேஸ் எந்த சைடு இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆக்சிலேட்டர் கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேரிங் பரவாயில்ல, நல்லா இருக்கு. அதே மாதிரி ஆக்சிலேட்டர் தான் கொஞ்சம் எடுத்த உடனே மெரிச்சிடுற மாதிரி தெரியுது. அவ்வளோ ஃபோர்ஸ் தேவையில்லை. இப்போ எதிர்க்க நல்லா பாருங்கள், எப்படியும் நம்ம அங்கே போய் பிரேக் அடிக்கணும் இல்லையா? அப்போ நம்ம இங்கேருந்தே ஸ்லோவாகவே போகலாமே. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சே நம்ம வேகம் கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா, அங்கே நம்மளுக்கு வேலை அதிகமாகிடுது. அதை நம்ம வேலையை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கணும். ஓகே, ஸ்லோ ஃபுல்லாக கொஞ்சம் நேரம் அப்படியே இருங்க. இப்போ கிளச்சை நல்லா அழுத்திடுங்க. கீர் அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு அங்கே என்ன தேவை, இது யூஸ் பண்ணுங்கள். நமக்கு என்ன தேவையோ அதுதான். இப்போ பிரேக்கை விட்டுருங்க, பார்வை தூரமாக இருக்கணும். கிட்ட பார்த்துட்டீங்க, இப்போ கிளச் எடுக்காதீங்க அப்படியே இருங்க. இப்போ கீரை செகண்டுக்கு குறையும். கீரை ஏன் அவ்வளோ டைட்டாக பிடிக்கிறீங்க? செகண்டா இல்லையான்னு உங்களுக்கே தெரியல, பார்த்தீங்களா? அதுக்கு தான் டைட்டாக பிடிக்கக்கூடாது. டைட்டாக பிடிச்சிங்கன்னா கீரு என்ன பொசிஷன்லேருந்து எந்த கீருக்கு விழுதுன்னு புரியாது. இப்போ மெதுவாக எடுங்க, டைரக்ஷனை பாருங்கள். கிளச்சை மெதுவாக, ஆக்சிலேட்டர் வேணாமா, வெறும் கிளச்சை பொறுமையாக எடுங்க, டைரக்ஷன் பாருங்கள். அதை சரி பண்ணிங்க. எதுவும் வேண்டாம். போதும் நேரம். கொஞ்சம் அவசரப்படுறீங்களோன்னு தோணுது. இப்போ மெதுவாக எடுங்க. இப்போ பாருங்கள், இந்த பொசிஷனை கவனித்து நமக்கு வெளியில் வண்டி எப்படி போகுதுன்றது தான் அதிகமான கவனம் இருக்கணும். மற்றபடி உள்ளே வந்து அதிகமாக நம்ம கவனிக்க தேவையில்லை. இப்போ நம்ம என்ன கீரில் இருக்கோம் தெரியுதா? இப்போ நம்ம மெதுவாக வேகத்தை கூட்டலாம். ஆக்சிலேட்டரை பொறுமையாக கூட்டிகிட்டு வாங்க. இன்னும் கொஞ்சம். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, கீர் டைட்டாக போடாதீங்க, அதாவது அழுத்தி பிடிக்காதீங்க. அழுத்தி பிடிக்கிறதுனால தான் உங்களுக்கு என்ன கீர்லேருந்து எந்த கீர் விழுது அப்படின்றது கொஞ்சம் புரியல, குழப்பமாயிடுது. கொஞ்சம் அந்த லெஃப்ட் பக்கமாக வைப்போம். அதான் நான் உங்களுக்கு லெஃப்ட் பக்கமாகவே போங்கன்னு சொன்னேன். இப்படி போனீங்கன்னா உங்களுக்கு அந்த பள்ளம்லாம் அதிகமாக வராது. அதுக்கு நீங்கள் கிட்ட பார்க்காம கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் பார்வையை தூரமாக கொண்டு போங்க. உங்களுக்கு வண்டி போகிற பொசிஷன் கரெக்டாக புரியும். அவன் வேகமாக போகிறான், ரைட்டில் போகிறான், நம்ம மெதுவாக போகிறோம், கொஞ்சம் லெஃப்ட்லேயே போகலாம். புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் 4. மறுபடியும் வந்துச்சு அதே மாதிரி. இப்போ ஸ்பீடை கரெக்டாக மெயின்டைன் பண்ணலாம். கொஞ்சம் ரைட்,
கொஞ்சம் ரைட் 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 ரைட். அதாம்மா ரைட் போயிட்டு இருந்தா அது சென்டர் ஆகிட்டு இருக்குமே. நான் ரைட் ஏன் சொல்கிறேன்னு தெரியுதா? அங்கே நாய் வந்தது, அதனால தான் ரைட்டில் ஏறுங்கன்னு சொன்னேன். நீங்கள் வெறும் பள்ளத்தை மட்டும் தான் பார்த்தீங்களா? ரோடையும் பார்க்கணும், போகிற வரவங்களையும் பார்க்கணும். இப்போ லெஃப்ட் பக்கமாக சுகூராக ஓட்டுங்க. அது நீங்கள் ஷார்ட்டாக பார்க்குறம்மா, நான் அந்த டேர்னிங்கோட எண்டு வரைக்கும் பார்க்குறேங்கன்னு சொல்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டேரிங் ஆப்லிங் வராது. நல்லா கவனிச்சு பாருங்கள், ஸ்டேரிங்கோட ஆட்டம் குறைஞ்சிரும். அதனால தான் பார்வை தூரமாக பாருங்கன்னு சொல்கிறேன். அதுதான் தூரமாக பாருங்கள், உங்களுக்கு ஸ்டேரிங் ஆடாது, நேரம் ஆகிடும், பயமோ வராது. கரெக்டாக எங்கே எவ்வளோ வளைக்கணுன்றதோ க்ளீனாக புரிஞ்சிடும். இப்போ ஸ்லோ பண்ணுங்கள், கிளச் அழுத்துங்க, வண்டியை ஓரமாக நிப்பாட்டிக்கலாம். இப்போ கூட பாருங்கள், அந்த ஒரு ஷேக் வேகமாக இருக்குது பாருங்கள், அந்த அது வரவே கூடாது. வண்டியை ஓரமாக ஸ்டாப். எல்லாமே ஒரு கேள்வியாகவே வச்சுன்னுக்கிறம்மா. கேள்வியே உங்களுக்கே தெரியுது இங்கே நிறுத்தினா கரெக்டாக இருக்கும்னு. அது ஒரு கேள்வியாக கேட்கணுமா? நியூட்ரல் பண்ணுங்க. ஓகே, இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம செய்கிற மிஸ்டேக் அதிகமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்குறோம் இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு நான் தூரமாக பாருங்கன்னு சொன்ன உடனே உங்கள் பார்வை என்ன ஆகிடுதுன்னா தூரமாக போகுது. அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ இந்த டேர்னிங்கில் நம்ம பார்த்தோம் இல்லையா, டேர்னிங் வரைக்கும் பாருங்கன்னு சொன்ன உடனே நீங்கள் தூரமாக பார்க்குறீங்க, ஓகே. அதுக்கப்புறம் என்ன ஆகிடுதுன்னா, ஏதாவது ஒரு பள்ளம் இல்லை ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு கல், இந்த மாதிரி ஏதாவது வரும்போது என்ன பண்ணுறீங்க, அதை பார்க்கும்போது உங்கள் பார்வை கிட்ட வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஒரு அடையாளத்துக்கு வேகத்தடை வருதுன்னு வச்சுங்களேன், வேகத்தடையை நீங்கள் பார்க்குறீங்க, ஓ இந்த வேகத்தடையில் எப்படி போகணும்னு நீங்கள் தூரத்துலேருந்து பார்க்குறீங்கன்னா அந்த வேகத்தடையோட உங்கள் பார்வையை முடிச்சுக்கிறீங்க, அதுக்கு மேலே கொண்டு போக மாட்டேங்கிறீங்க. அதனால தான் அந்த வேகத்தடை கிட்ட போகும்போது வண்டி கிராஸ் ஆகிடுது. உதாரணம், இப்போ நம்ம அங்கே ஒரு ஸ்பீட் பிரேக் வரும்போது பாருங்கள், வண்டி என்னாச்சு, சென்டர் ரோடுக்கு வந்துச்சு. அதை நீங்கள் எப்போ கவனிச்சிங்க? வேகத்தடையை தாண்டின பிறகு தான் கவனிச்சிங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, உங்கள் பார்வை அங்கே லாக் ஆகுது, ஒரே இடத்துல லாக் ஆகிடுது. உங்கள் பார்வை இப்போ இங்கேருந்தே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் வேகத்தடை? ஒரு 100 மீட்டர் இருக்குமா? ஓகே, இந்த 100 மீட்டருக்கு உள்ளவே நீங்கள் ஒரு ஐடியா வந்துடணும், ஓ இங்கே வேகத்தடை இருக்குது, நம்ம இவ்வளோ பிரேக் அடித்தணும், இந்த பிரேக் அப்புறம் வந்து நம்ம கியரை சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம போகலாம் அப்படின்னு நீங்கள் இங்கே ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டீங்கன்னா, அங்கே போகும்போது அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் மூவ் ஆயிடணும். புரியுதா நான் சொல்கிறது? இது உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்துச்சுன்னா உங்களுக்கு பயம் இல்லாமல் கிளியராக வரும். ஓகேவா? இப்போ மறுபடியும் கிளச்சை அழுத்துங்க, ஃபர்ஸ்ட் கியர் போடுங்க, போட்டுட்டு இப்போ அந்த மூவிங் ஆகிற இடத்த நல்லா நோட் பண்ணுங்க. அப்படியே இருங்க, அந்த மூவிங் ஆகிற இடத்த நோட் பண்ணிட்டு ஓகே அந்த இடத்துல அப்படியே நிப்பாட்டிங்க. அதாவது நிப்பாட்டுங்கன்னா அழுத்தக்கூடாது, நீங்கள் அழுத்துனா நிப்பாட்டுறது கிடையாது, ரிலீஸ் பண்ணுறீங்களா, மூவிங் ஆகுதுல்ல, அந்த இடத்துல கிளச்சை ஸ்டாப் பண்ணிக்கணும். அவ்வளோதான், இதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. எடுத்தீங்கன்னா வண்டி வேகமாக போவோம், மெரிச்சிங்கன்னா போவாது. இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நல்லா நோட் பண்ணுங்க. இருங்க 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 இருங்க, நான் ஒன்றும் சொல்லவே இல்லையே. அங்கே எதிர்க்க என்ன இருக்கு, நீங்கள் இது கேள்வி கேட்கலாமா? நம்ம மெதுவாகவே போகலாமே, நம்ம ஒன்றும் ஸ்போர்ட்ஸ் கார் ஓட்டலையே. கொஞ்சம் லெஃப்ட் வாங்க. இந்த கற்றுக்குறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எப்போவுமே மறக்காதீங்க. இன்னும் லெஃப்ட் வரணும். நம்ம ரொம்ப ஸ்லோவாக இருக்கோம் இல்லையா, அதனால் அதிகமாக ரைட் போகாமல் கொஞ்சம் அப்படி லெஃப்ட் வந்துடணும். இப்போ பாருங்கள், டைரக்ஷன் உங்களுக்கு கிளியராக புரியுது. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கியர்லேயே நம்ம யூ டர்ன், அந்த டேர்னிங் முடிச்சுக்கலாம். லெஃப்ட் கூட ஒட்டி வைப்போம். லாங் பொசிஷன் பாருங்கள், லெஃப்ட் வாங்க நல்லா. மற்றவங்க அப்படின்றத நினைக்கிறத ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு நல்லா வருதா, அதுக்கப்புறம் மற்றவங்கள பற்றி நம்ம யோசிக்கலாம். உங்களுக்கு கிளியராக வந்தால் சொல்லுங்கள், சார் எனக்கு ஓகே சார், நான் மற்றவங்கள பற்றி எப்போ சார் யோசிக்கிறது அப்படின்னு சொல்லுங்கள், நான் அதை சொல்லித்தரேன். இப்போ உங்களுக்கு ரோடு கிளியராக இருக்கா? பின்னாடி யாராவது வராங்களா? இதை கவனிச்சுட்டு இப்போ ஆக்சிலேட்டரை லேசாக கொடுங்க. இதுவும் வந்து எதுக்குன்னா கியரை மாற்றுறதுக்கு தான், இல்லைன்னா நான் வேகம் கொடுக்க சொல்ல மாட்டேன். நான்
கிளச், செகண்ட். இவ்வளோ வேகம் கொடுத்தே நீங்கள் கிளச்சை அழுத்தும் போது லேட் பண்ணிட்டீங்க. பிக்கப் டவுன் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நமக்கு அதிகமாக ஆக்சிலேட்டர் தேவையில்ல. ஆக்சிலேட்டரை ஃபுல்லாக குறைங்க. ஓகே, இப்போ நமக்கு எதுவுமே வேண்டாம், ஏன்னா நம்ம வேகம் அங்கேயே குறைச்சிட்டோம். அப்படியே இருங்க. இப்போ போகிற டைரக்ஷனை கிளியராக பாருங்க. ரோடு எவ்வளோ பெண்ட் ஆகிருக்கு, நமக்கு அங்கே இடம் கிளியராக நமக்கு கிடைக்குமா, நம்ம இந்த வேகத்திலே போக முடியுமா, இதெல்லாம் நீங்கள் இங்கேருந்தே யோசிங்க. உங்களுக்கு இடம் இருக்கா, அந்த இடத்துல வண்டியை நேராக அப்படி நேராக வச்சுங்க. அப்போது எதிர்க்க வர்றவன் கூட உங்களை பார்த்து பயப்படுவான். பார்த்தீங்களா, அவன் ஏறி வந்தானா பார்த்தீங்களா? அதை தான் நான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டுங்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எடுத்த உடனே வேகம் கொடுக்கலாமா சார்ன்னு கேட்டா நான் என்னத்த சொல்கிறது? நான் புரியுதா நான் சொல்கிறது? இப்போ லைட்டாக லெஃப்ட், ஏன்னா அவனுக்கு பைக் இடைஞ்சலாக இருக்கா, அதுக்கோசரம் கொஞ்சமாக, ஓவராலாம் வேண்டாம். இப்போ ஆக்சிலேட்டரை மெதுவாக கூட்ட ஆரம்பிங்க. ஸ்டெப். கான்செப்ட் புரியுதா? இப்போ அந்த வேகத்தை கொடுக்கும்போது அந்த படிப்படியாக ஏறுது இல்லை வேகத்தை, அதை நல்லா நுணுக்கமாக கவனிங்க, சத்தத்தில் கேளுங்க. பாயிண்ட் டு பாயிண்ட் நல்லா கவனிச்சிங்கன்னா தான் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்மளால அப்கிரேட் ஆக முடியும். என்ன கொஞ்சம் லெஃப்ட், அதான் அந்த ஸ்பீடு ஏறுது இல்லையா, அந்த இன்ஜினோட நாய்ஸ் தான். இன்னும் கொஞ்சம் அதை அப்படியே ஈவனாக கொண்டு வாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ அந்த எரிச்சல் சத்தம் வருதா, இன்ஜின்லேருந்து எரிச்சலாக இருக்கா, அப்போ இப்போ கியரை மாற்றிக்கலாம். கிளச், தேர்ட். இப்போ நீங்கள் கியரை மாற்றிட்டு கிளச் எடுத்துட்டு வேகம் கொடுக்கும்போது அந்த எரிச்சல் சத்தம் மறுபடியும் இருக்காது. இப்போ கொடுங்க. இப்போ 4வது கியர் மாற்றுறதுக்கு அந்த எரிச்சல் சத்தத்தை கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும், கொஞ்ச நேரம் ஆக்சிலேட்டர் கொடுக்கணும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் கொடுக்க கொடுங்க. ஸ்பீடு வரலையே, ஸ்பீடு 4வது கியருக்கு 35 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கணும். இன்னும் வரல. இப்போ மாற்றுங்க. இப்போ கியரை கவனிச்சுட்டு ஸ்டேரிங் விட்டீங்களே, இப்போ தெரியுதா கவனம் எங்கே போய் எங்கே வருதுன்னு? கவனம் என்ன ஆயிடுதுன்னா, ஒரு விஷயம் சொல்லும்போது அதை மட்டும் கவனிச்சுட்டு மற்றதெல்லாம் விட்டுடுறீங்க. இப்போ கியரை பற்றி சொல்லிக் கொடுக்கும்போது ஸ்டேரிங்கில் கவனம் குறைஞ்சிருது. ஸ்டேரிங்கை பற்றி சொல்லிக் கொடுக்கும்போது இந்த வேகத்தை, இந்த கியரை, இதெல்லாம் குறைச்சிக்கிறீங்க. எல்லாத்து மேலேயும் கவனம் இருக்கணும். ஓகே, இப்போ வண்டியை ஸ்டாப் பண்ணலாம். ஸ்லோ கிளச், ஃபுல்லாக அழுத்திட்டு பிரேக்கை மெதுவாக கால வைங்க. ரொம்ப பொறுமையாக மெதுவாக ரிலாக்ஸாக, ஒன்றும் ஆகாது. அப்படியே இருங்க. அதுக்கு மேலே பிரேக் அழுத்தாது. நின்ன பிறகு முதல்ல நியூட்ரல் பண்ணுங்க. நியூட்ரல் ஆன பிறகு கிளச்சை முதல்ல எடுங்க. ஃபைனலாக பிரேக் எடுக்கும்போது வண்டி நவுறுதான்னு பாருங்க. நவுறல இல்லையா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.